இப்போது தில்லியில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் கணபதியிடம் பேசலாம். தில்லி மருத்துவமனை வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தீர்ப்பின் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? கணபதி கணபதி குற்றவாளிகளுக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? கணபதி முரளி, 4 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கடுமையான சத்தம் குழப்பம் நிகழ்கிறது என்பதால் உங்களுக்கு கேள்விகளை சரியாக கேட்கவில்லை. ஆனால் சற்று முன் நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கும் தகவல் படி 4 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 4 பேருமே குற்றம் செய்தவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நீதிபதி ஏற்கனவே சொல்லியிருந்தார். அவர்களுக்கான தண்டனை மரண தண்டனை. அனைத்து 4 பேருமே தூக்கிலிடப்பட வேண்டும் என்று உத்தரவு வந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் எதிர்பார்த்த உத்தரவு தான் இது. ஒன்று மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை, இரண்டில் ஒன்று கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். ப்ராசிக்யூஷன் தரப்பில் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் 4 பேருக்குமே மரண தண்டனை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் கொடூரமான முறையிலே ஒரு பெண்ணை கடத்தி கற்பழித்து சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறார்கள். ஆகவே எல்லா குற்றங்களுக்கும் சேர்த்து இவர்கள் 4 பேருக்குமே மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் இப்போதுதான் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எல்லோருக்கும் சரியாக தெரியாது. ஆகவே இப்போது இங்க இருக்கும் மக்கள் இதுவரை நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் இப்போது இன்குலாப் ஜிந்தாபாத் போன்ற குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மரண தண்டனை கிடைத்ததன் காரணமாக அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டிருக்கிறது. 4 குற்றவாளிகளுமே தூக்கிலிடப்பட வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தின் இந்த முக்கியமான தீர்ப்பாக இருக்கிறது. முரளி, கணபதி, இந்த வழக்கின் விவரங்களை சொல்லுங்க. கணபதி, எப்போது இந்த சம்பவம் நடந்தது, அது தொடர்பான விவரங்களை எல்லாம் தெரிவிங்க கணபதி. நிச்சயமாக கடந்த வருடம் டிசம்பர் மாதத்திலே சினிமாவுக்கு சென்றுவிட்டு ஒரு கல்லூரி மாணவி தன்னுடைய நண்பருடன் வீட்டுக்கு திரும்பி செல்ல வந்து கொண்டிருக்கும் போது பேருந்து நிலையத்திலே வந்த ஒரு காலியான பேருந்திலே அந்த பெண் ஏறிக்கொண்டால், அதாவது அந்த பேருந்து எங்கே போகிறது என்று கேட்டபோது அவளுடைய வீடு இருக்கும் பக்கத்தை சொல்லி அந்த பக்கம் போவதாக சொல்லி அதிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 6 பேரும் அவளை ஏறும்படி சொல்லியிருக்கிறார்கள். உள்ளே ஏறியதும் அவரிடம் இருந்தும் அவருடன் கூட வந்த பயணியிடம் இருந்தும் பணம் வாங்கி கொண்டார்கள். நீங்கள் எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் விடுகிறோம் என்று. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர்களை கேலி கிண்டல் செய்ய ஆரம்பித்து கூட வந்த அந்த நண்பரை அடித்து துன்புறுத்தி அதன் பிறகு அந்த மாணவி அவர்களுடன் போராடிய போது அவளை வலுக்கட்டாயமாக பஸ்ஸின் பின்புறத்துக்கு இழுத்து சென்று ஓடும் பஸ்ஸிலேயே கற்பழிப்பு நடத்தியிருக்கிறார்கள். அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்தார்கள். அதன் பிறகு அவர்கள் இருவரையும் நள்ளிரவிலே பேருந்திலிருந்து வெளியே தூக்கி வீசி அவர்கள் மீது பஸ்ஸை ஏற்றிக்கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக அந்த சமயத்திலே பஸ் அவர்கள் மீது ஏறவில்லை. ஆகவே அவர்கள் தப்பி பிழைத்தார்கள். அந்த பக்கமாக வந்த பொதுமக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்து அதன் மூலமாக போலீஸ் அந்த 2 பேரையும் கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்த்தது. பின்னர் டெல்லியிலும் சிங்கப்பூரிலும் தீவிர சிகிச்சை அளித்தும் அந்த பெண் பிழைக்கவில்லை, இறந்து விட்டார். அதன் காரணமாகத்தான் இது கொலை குற்றமாக மாறி அனைவருக்கும் பொது மரண தண்டனை கிடைத்திருக்கிறது. அதன் பிறகு இந்த விரைவு நீதிமன்றத்திலே விசாரணை நடந்தது. அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் மொத்தம் 6 பேர், 6 குற்றவாளிகள் இருந்தார்கள். அதிலே ஒருவர் ராம் சிங் திஹார் சிறையிலே தூக்கிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார். பிறகு இந்த 4 குற்றவாளிகளுக்கு இன்று மரண தண்டனை கிடைத்திருக்கிறது. குற்றத்திலே சம்பந்தப்பட்ட ஒருவர் அந்த சமயத்திலே 18 வயதுக்கு குறைவாக இருந்தார், சிறார் என்பதார். சிறார் நீதிமன்றத்திலே அவருக்கு 3 வருட தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இந்த வழக்கிலே இந்த முக்கியமான தீர்ப்பு இன்று வெளிவந்திருக்கிறது. தடவியல் நிபுணர்கள் மூலமாக டெல்லி போலீஸ் பல்வேறு ஆதாரங்களை நீதிமன்றத்திலே கொடுத்தார்கள். அதை தவிர இறந்து போன பெண்ணின் வாக்குமூலம், அவரிடம் கூட இருந்த நண்பரின் சாட்சியம் எல்லாமே சேர்ந்து இந்த வழக்கிலே எல்லா தவறுகளையும் ஒன்றாக நிரூபித்து விட்டது. அதாவது டெல்லி போலீஸ் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நீதிபதிக்கு இவர்கள் தான் தவறு செய்தார்கள், இந்த முறையில் தவறு நடந்தது, குற்றம் நடந்தது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கிலே 4 பேருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. கணபதி, நாம் தொடர்ந்து பேசலாம். கணபதி, இப்போது இந்த வழக்கில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் குற்றவாளிகளுக்கு அடுத்து இருக்கும் வாய்ப்பு என்ன கணபதி? நிச்சயமாக, அதாவது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 4 பேரின் வழக்கறிஞர்களும் ஏற்கனவே சொல்லியிருப்பது என்னவென்றால், நீதிமன்றம் இவர்களை கில்ட்டி, அதாவது குற்றவாளிகள் என்று அறிவித்த போது என்ன தண்டனை என்பது தெரியாமல் இருந்தது. அந்த சமயத்திலே அவர்கள் சொல்லியிருந்தார்கள், மரண தண்டனை என்றால் நாங்கள் நிச்சயமாக அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம் என்று. ஆகவே டெல்லி உயர் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது எப்போது நடைபெறும், எப்படி நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின் நகல் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும். அவர்களும் இன்று நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள்.
அவர்களுக்கு தீர்ப்பின் நகல் கிடைத்ததும் அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான ஆயத்தங்களை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.